Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSense ல இருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய ரெவென்யூ தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்க போறேன். சோ beginner யாராச்சும் first time இந்த வீடியோஸ் பார்க்கறீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணி வைங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். டைரக்டா நம்ம டாபிக் உள்ள போயிரலாம். First of all நமக்கு வந்திருக்கக்கூடிய earningsலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மோர் தென் சஜஷன் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது பாசிபிளாக அந்த அளவுக்கு ரெவன்யூ எடுக்க பாசிபிளா இல்லையா, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணணுன்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு யார் யார் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, அதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது அதையுமே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சரிங்களா? சரி, ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $63.10 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $78.10 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $295.42 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $358.90 வந்து இருக்குது. பேலன்ஸில் அதாவது இந்த மந்த்துக்கு விட்ரால் நடக்கிறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட $1182.68 வந்து இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் அதாவது போன மந்த்து வந்து நம்ம எவ்வளோ விட்ரால் வச்சுருக்கோம் அப்படின்னா $1026.73 வந்து நம்ம வித்ட்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர்னிங் பாக்ஸு, அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஆக்சுவலி நண்பா, இது வரைக்கும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு ப்ரூஃப்மே வந்து 100% ஜென்யூனானது. ஓகேங்களா? தென் நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னோடய சேனல் வந்து பார்ப்பீங்க. என்ன ப்ரோ மாதத்துக்கு $1000 வருது, நீலாம் இதுக்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னும் சிலர் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்குன்னு கூட சொல்வீங்க. சரிங்களா? அதாவது நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீ அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாமல் போனாலும் சரி, ஓகேங்களா, இதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக லைவ் ப்ரூஃப் கொடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதாவது நான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு இன்வாலிட் கிளிக் வந்து அதிகமாக நடக்குது. என்னுடைய டொமைன் நேம் வந்து அதாவது வெப்சைட் வந்து நான் ஓப்பனாக காட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய காம்படேட்டர், ஓகேங்களா, என்னுடைய எனிமீஸ்ன்னு சொல்லலாம். தென் மோர் தென் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஆகாதவங்க பொதுவாக சொல்லணும்னா, ஓகேவா, சைட்டை மைக்ரேட் பண்ணிடுறாங்க ஒன்று. அப்படி இல்லைனா நான் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து என் வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகுதோ இல்லையோ அவங்க வெப்சைட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து போட்டு இன்டெக்ஸ் பண்ணிடுறாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது போல் பல பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுறாங்க. ஒரு சில டைமில் வேணும்னே VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி அதர் கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்து ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க என்ன சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்டர்நெட்டாக தான் சொல்ல முடியும், யார் எப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பல பேர் வந்து சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற ரீசனால் என்னால் வந்து டொமைன் நேமும் ஃபர்தராக லைவ் ப்ரூஃபும் என்னால் கொடுக்க முடியல. ஓகேங்களா? இவ்வளோ தான் ரீசனை தவிர மற்றபடி நமக்கு வரக்கூடிய இந்த ரெவன்யூலாம் 100% ஜென்யூனான ரெவன்யூ தான். ஓகேவா? சரி, இப்போது உங்களுக்கு வந்து இதை டவுட் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே என் சேனல் இருக்கக்கூடிய 1 இயருக்கு பேக்கில் போய் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன், இன்றைக்கி அப்படி கொடுத்துட்ருக்குன்னு ப்ரீவியஸ் எல்லாத்தையும் ஒரு 100-200 வீடியோ நீங்கள் எந்த வீடியோனா போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு 100% புரியும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து கிட்டத்தட்ட 11:40 வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12:20 வரைக்கும் லைவ் ப்ரூஃப் கொடுத்துருப்பேன். என்னுடைய வெப்சைட் வந்து MrFool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். DA எவ்வளோ இருக்குது, DR எவ்வளோ இருக்குன்னு. ஓகேங்களா? தென் அதிலேருந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, அன்றைக்கி ரேஞ்சுக்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட $1500 மேலே எடுத்து லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். எந்த கண்ட்ரிலேருந்து ஆடு கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வரும், எந்த சைஸில் ஆடு வைக்கணும், ரெஸ்பான்ஸ் ஆடு வைக்கணுமா, மேனுவல் ஆடு வைக்கணுமா, எந்த கண்ட்ரிக்கு எந்த போல் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ப்ரூஃபாக கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ சொன்ன இன்ஃபர்மேஷனுமே இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொன்னாலுமே கூட பட் பிகினர் ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆகுறாங்களே அவங்களுக்கு தெரியாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் வந்து திருப்பி சொல்கிறதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? சரி, டாபிக் உள்ள வந்தாலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த டுடே டாலர் $63.10 வந்திருக்கு இல்லையா, இது உண்மைக்குமே பாசிபிளா? ஒரு பிகினராக இருந்தால் வந்து கேட்கலாம். இல்லை நீங்கள் IT ஃபீல்டுலேயே கூட இருங்க, ஓகேங்களா, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இது $1000 மாதம் தான் வருது இல்லைப்பா, இது உண்மைக்குமே வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா 100% இதுக்கு நான் கேரண்டி உண்மைக்குமே வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போது ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகினர் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டுடே டாலர் எவ்வளோ வந்துருக்கு, $63.10 வந்துருக்கு. அது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $358.90 இருக்கு இல்லையா,
இது கூட ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்குது. அதாவது ஆட் ஆகி தான் ஓவராலாகவே நமக்கு $358.90 காமிக்குது. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ஓவராலாக நமக்கு ஆட் ஆகி தான் ப்ளஸ் பண்ணி காமிக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இன்றைக்கி ஒரு நாளைக்கு $1 வருது, திஸ் மந்தில் $2 இருக்குது அப்படின்னா ஓவராலாக சேர்த்து $3 காட்டும் திஸ் மந்தில். ஸோ அந்த விதத்தில் இந்த நமக்கு $63.10 வந்திருக்கு. அது வந்து திஸ் மந்தில் இருக்கக்கூடிய $358 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே நமக்கு $358.90 காமிக்குது. சரிங்களா? சரி, அப்போது எஸ்டர்டே லாஸ்ட் 7 days அமௌண்ட்டில் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டுடே டாலர் நைட்டு 12 மணிக்கு மேலே நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டர்டேவுக்கு போயிடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே லாஸ்ட் 7 days கூட போய் ஆட் ஆகிடும். அதுக்குன்னு லாஸ்ட் 7 days கூட போய் ஆட் அதாவது ப்ளஸ் பண்ணி காமிக்கணும், அது காட்டாது. லாஸ்ட் 7 நாள் ரிப்போர்ட் வந்து எப்பவுமே அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். ஸோ எப்பவுமே எஸ்டர்டேவை லாஸ்ட் 7 days கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்போ டுடே டாலர் எல்லாமே எஸ்டர்டேவுக்கு வந்த உடனே அப்போ டுடேவில் என்ன ஆகும்னா மறுபடியும் நைட்டு 1 மணி ஆன உடனே மறுபடியும் அன்றைக்கி டுடேவில் வரக்கூடிய பேஜஸ் ஆட் கிளிக்கு மறுபடியும் ஆட் ஆகி காமிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் டவுட் கிளியர் ஆகிடுச்சா? சரி, இந்த $63.10 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள், கிட்டத்தட்ட 353 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 7 பேர் என்னோடய வெப்சைட்டில் ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நான் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே சரி, என்னுடைய கிளைண்ட்ஸாக இருக்கீங்க, தென் எங்கிட்ட ஏதாவது ஒரு கோர்ஸ் ஹையர் பண்ணி வராங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், மினிமமாக 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தால் தான் ரெவன்யூ பார்க்க முடியும் நல்லா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ, ஜஸ்ட் ஃபார் 353 பேர் தான் வந்திருக்காங்க, 7 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு, எப்படி இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னா நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி மேக் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ். அதே சமயத்தில் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ண ஆர்டிகல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? அதாவது இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிபிசி ஆர்டிகல்ஸ். ஐசிபிசினா மினிமம் சிபிசி ஒரு கீவேர்ட்ஸுக்கு $350 வந்து அதிகபட்சம் $700 வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்குமே. ஸோ நம்ம இது போல் ஆர்டிக்கல் போகிறதால தான் நமக்கு வந்து யூசர்ஸ் வந்து கம்மியாக வந்தாலுமே கிளிக்ஸுக்கு ஒரு கிளிக்ஸுக்கு மினிமம் $10 மேலே $15 மேலே இப்படி நமக்கு வரதுக்கான ரீசன். சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ப்ரோ கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்னிங் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டியான ஆர்டிக்கல் போடணும். ஓகேங்களா? அதாவது சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போது பேஜஸ் வந்ததால் இந்த ரெவன்யூ வந்திருக்கானா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா? ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோடய வெப்சைட்டுக்கு 353 பேர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட $63.10 டுடேல மட்டும் ஏர்னிங் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, அதை அப்படியே விட்டுருவோம். அடுத்ததாக பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. பேஜ் ஆர்பிஎம், சிபிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்து இது இப்படி தான் ஒர்க் ஆகுதா பேக் ஹேண்டில் அப்படின்னு தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கான சிபிசி தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் எங்கள் கவுண்டனிங் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு யூஸர் வந்து தெரியாமல் ஏதோ ஒரு ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ஒரு கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி வந்து நம்ம வெப்சைட் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா கரண்ட்டில் அந்த டைமில் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு என்ன சிபிசி இருக்கோ அதுதாங்க பேஜ் ஆர்பிஎம்மாக காட்டும். ஓகேங்களா? அதுக்குன்னு இப்போது ஒரு இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகளுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அவர் வந்து வேறு ஏதோ ஒரு போஸ்ட் போய் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா அது வேறு மாதிரி காட்டும். சரிங்களா? ஸோ இது ஓவராலாக தான் காட்டும். ஒரு யூஸர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $178.70 வந்து கிடைக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம்க்கு அவ்வளோ கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கரண்டில் கிடைக்குதா கிடையாது. ஏன்னா அது ஓவராலாக காட்டுது. கீழே கரண்டில் ஒரு ஆடு கிளிக் எவ்வளோ தெரியுமா கிடைக்குது இப்போதைக்கு? கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $9.01 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $9 சாலிடாக கிடைக்குது. சரிங்களா? தென் பேஜ் இம்ப்ரெஷன் அண்டு பேஜ் சிடிஆர். அதாவது இம்ப்ரெஷன் தான் பேஜ் இம்ப்ரெஷன் சொன்னேன். இம்ப்ரெஷனை என்ன, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூஸர் வந்து அந்த யூஸர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்க, 1 செகண்ட் இருந்திருக்கலாம், 10 செகண்ட் இருந்திருக்கலாம், ஒரு 5 நிமிஷம். அதாவது நம்ம வெப்சைட்டில் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த யூஸர் எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ என் வெப்சைட்டுக்குள்ளே வர அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன், இவர் என்னென்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பேன். வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன். பேக்லிங்ஸ் எடுத்துருக்காங்களா செக் பண்ணி பார்ப்பேன். அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறேன்னா, அதாவது மினிமம் ஒரு வெப்சைட் பற்றி நீ ரிசர்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா 1 ஹவர் வந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் சாலிடாக உள்ளே இருந்து பார்க்க மாட்டேன். அதுபோல் தான்
ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க எதிர்பார்க்குற இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணால் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கொண்டு இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. சரிங்களா? கீழே பாருங்கள் பேஜ் சிடிஆர் 1.98% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே எப்போயுமே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? ஸோ ஆட் லிமிட் வராமல் இருக்கணும் அப்படின்னா 250 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே ஒரு 1000 பேர் வராங்களா 4லேருந்து 10 ஆடுகளுக்கு நடக்கலாம். லிமிட் இவ்வளோ தான். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், 1000 பேர் வராங்களா 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே கம்பல்சரி என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா 50 ஆடுகளுக்குன்றதை சாலிடாக நடக்கலாம். 50 ஆடுகளுக்குன்றது ஓகே. பேஜ் சிடிஆர் 5% இருக்கும். நம்மளோட டார்கெட் என்ன? பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. அவ்வளோதானே தவிர 10க்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நண்பா ஒரு மாதத்துக்கு பார்த்தாலும் பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே தான் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு பார்த்தாலும் பேஜ் சிடிஆர் 1க்குள்ளே தான் இருக்கணும். 1 டேவில் பார்த்தாலும் பேஜ் சிடிஆர் 1க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த நம்ம 10க்குள்ளே இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லியுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் பாட்டுட்டு ஆடுகளுக்காக போட்டு தந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ புரிஞ்சுக்கங்க, இன்டெரக்டாக அந்த இடத்த நான் சொல்லியிருக்கின்றது. சரியா? சரி, இப்போது இந்த ரெவன்யூ எந்தெந்த கண்ட்ரியில் வந்திருக்குன்னு பக்கத்துலேயே பாருங்கள். லாஸ்ட் 7 டேஸ்க்கான ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அதில் $358 திஸ் மந்தில் இருக்குல்லையே, அது பக்கத்துலேயே பாருங்கள். $295.42 இருக்குல்ல லாஸ்ட் 7 டேஸு. அது கண்ட்ரிஸ் பாருங்கள். யூஎஸ் கிட்டத்தட்ட யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட $242.13 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது இதுதான் இந்த $1000 மேக் பண்ணுறதுக்கான ரெவன்யூ நமக்கு ப்ரூஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த $1000 ஒரு பிகினராக இருந்து நீங்கள் என்றைக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் என்னன்றது சொல்லிடுறேன் நண்பா. இது போல் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கிறாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ரெவன்யூ நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் சாலிடாக ஆகி போயிடும். $1000 அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கற்றுக்கணும் இல்லையா? சரிங்களா? ஸோ உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே 6லேருந்து 1 இயர் சாலிடாக போயிடும். சரியா? அப்போ அந்த 1 இயருக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்னா என்ன, பிளாகிங்னா என்ன, காமர்ஸ் வெப்சைட்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, இது எப்படி பேக்ஹெண்டில் ஒர்க் ஆகுது, இது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு எப்படி நம்ம வந்து எஸ்இஓ பண்ணுறது. அதாவது எஸ்இஓலே சம் டைப்ஸ் இருக்குது. ஆன் பேஜ் எஸ்இஓ இருக்குது, ஆஃப் பேஜ் எஸ்இஓ இருக்கும், டெக்னிக்கல் எஸ்இஓ இருக்குது. இது 3 வந்து காமனாக நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு அது எஸ்இஓக்காக பண்ணுற வேலை. இதை தாண்டி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிக்கல் மேக் பண்ணும் போது ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும், அது வந்து ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓவா இல்லை கிரே டாட் எஸ்இஓவா, தென் இருக்கிறதுலே ரொம்பவே டேஞ்சரஸான எஸ்இஓனா பிளாக் டாட் எஸ்இஓ. அந்தமாரி நம்ம வெப்சைட்டோடைய ஒர்க்கிங் மெத்தடே வந்து இதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலது வந்து சொல்ல முடியாது, சொன்னால் பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே போயிடும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இது போல் ஒவ்வொன்றா கற்றுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதை வச்சு தான் நம்மளால் ரெவன்யூன்றது ஜென்ரேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆனால் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நீ வெப்சைட் மானிட்டேஷனே வாங்கினாலுமே கூட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து உனக்கு ரெவன்யூன்றது உனக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. ஏன் நம்ம ஸ்டார்டிங்கே இதை சொல்லலை அப்படின்னா என் வீடியோஸ் எல்லாத்தையும் போய் ஸ்டார்டிங்கே நான் பாருன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இதுதான். நம்ம என்னதான் இந்தியாவில் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வந்தால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு $10-15 ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஆனால் இதுவே யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் இது போல் டயர் 1 கண்ட்ரி தான் நமக்கு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா ரெவன்யூன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அப்போது அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அப்போது கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு இது போல் ரிசர்ச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் போய்டணும். அந்த 1 இயர் கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ 1 இயருக்கு அப்புறம் தான் இது உங்களால் இந்த அளவுக்கு பாசிபிள் கொண்டுட்டு வர முடியும். ஓகேவா? சரி, டாபிக்குள்ளே வந்துடலாம். ஒரு பிகினராக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நான் எப்படி ப்ரோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நண்பா, வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அது மூலிமா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா என்ட்ரி ஆகிடலாம். அதுக்கான டேஷ்போர்டு தான் இது. அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் தனி தென் வெப்சைட் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இதுக்கான டேஷ்போர்டு அதாவது ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் யூஐ மட்டும் வேறு வேறையாக இருக்கும். யூடியூப்னு அதை மென்ஷன் பண்ணி வரும். ஓகேங்களா? ஆனால் வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் தேவைப்படும். டொமைன் ஹோஸ்டிங். டொமைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு .com
.net, .org, .xyz, .in, .us, .uk இந்த மாதிரி கண்ட்ரி பேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த டொமைன் எடுத்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷனல் டொமைன் எந்த டொமைன் எடுத்தாலுமே சரி, சரிங்களா? உங்களுக்காக ஒரு வெப்சைட் தேவைப்படும். ஸோ இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும், சரிங்களா? அதாவது ஒரு பிகினராக இருந்து நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸாக வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பா. ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டு கேட்பாங்க, சரிங்களா? நான் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி ப்ரீமியமாக கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 15,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? வீடியோவிலே ரேட்டு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மறைச்சி எதுவும் பேச மாட்டோம். எது வந்தாலும் ஓப்பனாக நான் சொல்லிவிடுவேன். 15,000 இருக்கிறவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ப்ரீமியமாக பண்ணுவோம். சம்டைம் இல்லை ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா 5,000 இருந்ததுனால வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஓப்பனாக சொல்கிறேன். இப்போது இந்த 15,000 உங்களுக்கு என்னென்ன கவரப் ஆகும் அப்படின்னா, ஓவராலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உனக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் கிடச்சிரும். இன்க்ளூட் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா? ப்ரீமியம் தீம்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த 5,000 என்னால் எப்படி வெப்சைட் பில்ட் பண்ணி தர முடியும்னு சொல்லி கேட்குறியா? 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு 3,500 போயிடும். ஹோஸ்டிங் இல்லை, மேலே எவ்வளோ இருக்குது? 1,500 இருக்குது. அந்த 1,500 என்ன தெரியுமா பண்ணுவேன்? உனக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிவிட்டு அவனை வந்து யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து கற்றுக்குன்னு சொல்லிட்டு நானே டீசெண்டாக சொல்லிவிடுவேன். அதாவது ஃபுல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுறதா இருக்கும். இல்லை எனக்கு வெப்சைட் இருந்தால் போதும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 5,000 வச்சே நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஆக்சுவலி நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு 3,500 இருந்தாலே வெப்சைட் பில்ட் பண்ணி முடிச்சிடலான்றதான் இந்த இடத்த நான் சொல்ல வரேன். கான்செப்ட் புரியுதா ப்ரோ? என்னால் அவ்வளோ கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ. 2,000 என்ன கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட நண்பா, என்னுடைய வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், ஓகேங்களா? என்னோடய வெப்சைட்லாம் நீங்கள் 2,000 கொடுக்குறீங்க இல்லையா, அதில் ஆல்ரெடி எங்கிட்ட வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் வந்து நான் உங்களுக்கு WordPress லாகின் பண்ணி பேசிக் A to Z எல்லாத்தையும் அதில் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து என்றைக்கும் அமௌண்ட் இருக்கிறப்போ நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இது போல் உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி வெப்சைட் தேவைப்படும். அந்த வெப்சைட் நீங்கள் ரெவன்யூக்காக பில்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஃபேஷன், நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இந்தமாரி ஃபீல்டில் இருப்பீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி வைக்கணும், அது இன்டர்நெட்டில் பப்ளிக்காக கொடுக்கணும் அப்படின்னா வெப்சைட் பில்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கலாம், மோர் தென் நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். இந்தமாரி யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுமே அதிகமாகும். நான் 15,000 கேட்குறேன்னா ஜஸ்ட் ஃபார் இது பிளாகிங் பண்ண மட்டும்தான். எக்ஸாம்பிள் எனக்கு அமேசான் மாதிரியே ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது மினிமம் 30,000 35,000 இந்த போல், அதாவது ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட்டுக்கான அமௌண்ட்டுமே அதிகமாகும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் தலைமையை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டிஸ்கிரிப்ஷனாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே மோர் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் ஆசன் போட்டு 6382599843 சொல்லிட்டு என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மோர் தென் நீங்கள் ஆர்டர் ஏதாச்சும் கொடுக்கணுனாலுமே கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ், அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு பிகினராக வந்து தெரியாமல் வந்து நீங்கள் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, சரிங்களா? நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பாலிசி வேலேஷன், லோ வால்யூம் கண்டென்ட், இந்தமாரி மோர் தென் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி குவாலிட்டியான ஆர்டிகல் போட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிரும், சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு ஆர்டிக்கல் வந்து மினிமம் ஜஸ்ட் ஃபார் 150 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோ. குவாலிட்டியாக பண்ணணும், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணால் மட்டும்தான் 200 சரியா? தென் இதில் வந்து மினிமமாக 1,500 வேர்ட்ஸ் இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இன்னும் உங்களுக்கு 2 வீக்ஸில் ரேங்க் ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கியிருக்கலாம். மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ வரல, எனக்கு ஒரு நாளைக்கு 10 சென்ட் கூட வரமாட்டேங்குது ப்ரோ, எனக்கு வந்து பேஜ் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும், ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ அதிகமாக வரணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆர்டிகல் நீங்கள் வாங்கி போடுறது மூலிமா உங்களுக்கான ரெவன்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்து வெப்சைட் வந்து பல இஷ்யூஸ் இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமல் தப்பாக க்ரியேட் பண்ணி வெப்சைட் யூஐ சுத்தமாக, அதாவது படு கேவலமாக இருக்கும். ஆனால் பார்த்தா வெப்சைட்டுன்னு நானும் அவங்களும் வச்சுட்டு இருப்பாங்க. இதுபோல் இருக்கிறவங்களுக்குலாம் ஜென்ரேட் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் லோ ப்ரைஸில். ஜஸ்ட்டு வந்து வெறும் 1000 ரூபா. உங்கள் வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் மட்டும் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை ப்ரோ எனக்கு அதெல்லாம் பேசிக் எதுவும் தெரியாது, நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா 2,000 ரூபா நண்பா. ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
1 இயருக்கு உங்களுக்கான அப்டேட் கிடச்சிடும் லைசன்ஸ்க்கே நம்ம போட்டு கொடுக்குறதில்ல சரிங்களா. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும், அதாவது ப்ரீமியம் தீம்ஸ் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு SEO கிளாஸ், அதாவது SEOனா என்னன்னு எனக்கு பேசிக்கே தெரியல அப்படின்னா SEO கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏதாவது உங்கள் வெப்சைட்டில் பிரச்சனை இருக்கா நானும் பார்க்கறதுக்கு ஆடிட்டிங் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். அது மினிமம் 3000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்லாம் ரொம்பவே டவுட்டாக இருப்பீங்க, பேக் லிங்க்னா என்னன்னு தெரியாது இருக்கும். அதாவது பேக் லிங்க்கில் மெயினாக ரோல் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ் அண்டு ஏக்ரஃப், அதாவது டொமைன் அத்தாரிட்டி அண்டு டொமைன் ரேட்டிங். இதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வந்து எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அது 5000 ரூபா. டொமைன் ரேட்டிங் பண்ணணுமா 5000 ரூபா, டொமைன் ரேட் அதாவது அத்தாரிட்டி பண்ணணுமா 5000 ரூபா. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ அதுபோல் நம்ம உங்களுக்கான ஸ்கோர்ஸை பொறுத்து மினிமம் 35 45 வரைக்கும் அழகாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்கும்போது ஓகேங்களா. அதாவது அவ்வளோதான் இருக்கும், நம்ம பண்ணி கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் நம்ம அதை பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அப்போ தான் உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அதாவது இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்ன்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ளே வரும் சரிங்களா. இப்போ டாப் 10க்குள்ளே 10 வெப்சைட் ரேங்க் ஆகுதுன்னா அந்த 10 வெப்சைட் ஏன் ரேங்க் ஆகுதுன்றது என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா. இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கீவேர்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கோல்டு ரிட்டர்ன்ஸ் இப்படின்னு போட்டு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குன்னா வச்சுக்கலாம். அந்த கீவேர்ட்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் பேஜுக்கு எவ்வளோ பேக் லிங்க் இருக்குன்னு அப்படின்றது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஓகேவா. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மினிமம் பேக் லிங்க் சர்வீஸ் வந்து 2000 3000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ பேக் லிங்க்ஸ் வேணுமோ அதை பொறுத்து அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம கொட்டேஷன் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் இருக்குது. அதுலவே இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் நல்ல ரெவன்யூ வரும், அதில் ICPC ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கீவேர்ட்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோங்க. ICPC கீவேர்ட்ஸு 500 ரூபா நீங்கள் போட்டு விட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கீவேர்ட்ஸ் கிடச்சிரும். அந்த 100 கீவேர்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெவன்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ 500 ரூபாய்க்கு 100 கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் சரியா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போவே வீடியோடைய டியூரேஷன் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு அதாவது இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் லேடிஸ் பார்க்கலாம், ஜென்ட்ஸ் பார்க்கலாம், மோர் தென் நீங்கள் யார் வேணால் பாருங்கள், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதில் உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படின்னா டைமிங் முக்கியம் கிடையாது. டவுட்டா தயவு செஞ்சு கால் பண்ணிவிடு. நீங்கள் வந்து என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு, இவர் ஃபோன் பண்ணால் காசு எதுனா கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். டவுட்டுக்குலாம் நம்ம காசுலாம் எதுவும் கேட்க மாட்டோம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணுன்னா மட்டும்தான் காசு கேட்பேன். டவுட்டுனா கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோ. மற்றவங்க மாதிரி நீ வந்து வாட்ஸ்அப்பில் வா, டெலகிராமில் வா, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ணி பேசிடு. நான் கால் பண்ணி பேசிட்டு பிறகு எதனா டவுட்னா மட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணிக்கோ. இவ்வளோ தான் நான் சொல்ல வரேன். இல்லையா டேரெக்டாக காலை கூட எப்போனா பண்ணி பேசிக்கோ. ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய்.